ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக வந்திருக்கிறவங்களை பரிசுத்த ஆவியானவர் தாமே நிரப்பி ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளிலே ஐயா நின்று கொள்ளுங்கள் ஐயா. நான் உங்களை அடுத்ததாக அழைக்கிறேன். எங்களுடைய சத்தம் வரவில்லை. எங்களுடன் பாஸ்டர் வெங்கடேஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு உங்களை இணைக்கிறேன். பாஸ்டர் வெங்கடேஷ், இன்றைய நாள் உங்களோட பகுதியில் எப்படி ஐயா வெதர்? இங்கே பரவாயில்ல, ஒரு 50 டிகிரி ஃபாரன்ஹீட் மாதிரி இருக்கு. 50-55. மத்தியானம் 60-70 இருந்தது. கொஞ்சம் குளிர், பட் ரொம்ப குளிர் கிடையாது. ஆமா, வான்கூவர்ல நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஆமா, பயங்கர பனி புயல் அப்படிங்கிறாங்க. அப்படியா? ஆமா, மகேந்திரன் ஐயாவுடைய பவர்ல கட் பண்ணிட்டு நினைக்கிறேன். காலையிலிருந்து அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதனாலே அவருக்காக ஒரு ஜெபத்தை எடுத்துக்கொண்டு மீதியான வார்த்தை எடுத்து வாருங்கள் ஐயா. உங்களிடம் ஒப்படைக்கிறோம். ஆமென். God bless you. நன்றி ஐயா. Thank you, Father. Father, I praise your holy name. Thank you, Father. Thank you, Father. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Spirit of the living God. Father, I come for our dear Mahendran Ayya. I commit him into your hands, oh Father. Father, you spoke to the tempest. You said, peace be still. And it was still. And Joshua commanded, and the sun stopped. Therefore, we come together in the agreement of our spirit. And we ask you, Father, in the name of Jesus Christ, to give power to our dear Mahendran Ayya right now. In the name of Jesus Christ, Son of the living God. Thank you, Father. Thank you, Father. We bind and paralyze the force of darkness that is stopping these ministries in Jesus' name. We come together and we command to the weather. Power, come out. Situation become normal in the name of Jesus Christ, Son of the living God. Thank you, Father. We give you the glory for restoring everything back to normal in our dear brother Mahendran Ayya's house and the households in Vancouver. Let them be protected and safeguarded by your power, Lord. All the people there. Thank you, Father, for looking upon them with mercy and restoring everything back to normal for this Christmas season. Thank you, Jesus. In Jesus' precious name we pray. Amen. நன்றி ஐயா. வேத பகுதிக்குள்ள போலாமா? ஆமென். நீங்கள் தொடருங்கள் ஐயா. ஒரு சின்ன ஜெபத்தை முடிச்சுட்டு, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தமான பிதாவே, இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே உமக்கு நன்றி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்து உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீரே போதகர். உம்முடைய வார்த்தை எங்களுக்கு போதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம இப்ப இந்த கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சியால, கிறிஸ்துமஸ் நேரங்கள்னால சந்தோஷம், ஜாய்ங்கிறத பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு 2 நாளா முதல்ல பார்த்தோம், சங்கீதம் 98:3 பிரகாரம் பார்த்தாக்க, நம்ம ஆண்டவர் நம்முடைய பழைய பாவங்கள்ல இருந்து, நம்முடைய எகிப்திலிருந்து விடுவிச்சு நம்மள இந்த மாதிரி அவரோட தேசத்துக்குள்ள கொண்டு வந்ததுக்காக சந்தோஷப்படணும் அப்படின்னு பார்த்தோம். ஜாய் டு த வேர்ல்ட். ஏன்னா ரட்சகர் பிறந்தாரு, நம்மளெல்லாம் விடுவிச்சாரு. அது ஃபர்ஸ்ட் ஜாய். அடுத்து பிலிப்பியர் 4:4 பார்த்தா, இந்த மாதிரி சந்தோஷமாக இருங்கள், மறுபடியும் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் சந்தோஷமாக இருங்கள். அப்படின்னா என்ன? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால சந்தோஷப்படுங்க அப்படின்னு பார்த்தோம். இப்ப பிலிப்பியர் 4:13 போட்டிருக்க மாதிரி, கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பதே நம்முடைய பலன். அதே மாதிரி நெகேமியா 8:10 பார்த்தோம், ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். இந்த 2 வசனங்களையும் நம்ம தியானிக்க போறோம். நான் முதல்ல பிலிப்பியர் 4:13 எடுக்கிறேன். இதுல கம்ப்யூட்டர்ல எடுக்கிறேன், ஈஸி. பிலிப்பியர் 4:13. 4:13. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இங்க பவுல் அடிகளார் ஒரு ரோமன் சிறைச்சாலையில் இருக்காரு. அந்த ரோமாபுரியை சேர்ந்த சிறைச்சாலைகள் மிகவும் கொடுமையானவைகள். அவங்க என்ன பண்ணுவாங்கலாம், ஒரு சின்ன ஒரு குகை மாதிரி கீழே கட்டி மேல ஒரு ஓட்டையை போட்டு இந்த மாதிரி சிறைப்படுத்தப்பட்டவங்க எல்லாத்தையும் அவங்க குழிக்குள்ள போட்டுருவாங்களாம். போட்டுட்டு அது சாதாரணமான ஒரு பனிஷ்மெண்ட், சாதாரணமான தண்டனையா. அதுக்கப்புறம் அவங்கள இந்த மாதிரி சிறைச்சேதம் பண்ணுவாங்க. பிறகு அந்த மாதிரி மோசமான இடத்துல இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி வசனத்துல போட்டிருக்காரு, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும்,
எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியா இருக்கும், பட்னியா இருக்கும், பரிபூர்ணம் குறைபடவும் போதிக்கப்பட்டேன். அப்படின்னா என்ன? ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்காரு, என்னோட சந்தோஷம் இந்த சூழ்நிலை பொறுத்ததில்ல, எனக்கு தாழ்மையில இருக்கவும் தெரியும், வாழ்ந்திருக்கவும் தெரியும், ஐஸ்வர்யத்தில் இருக்கவும் தெரியும், வறுமையில் இருக்கவும் தெரியும். ஏன்னா இதெல்லாம் என்னோட சந்தோஷத்தை தீர்மானிக்கல. அப்புறம் ஒரு சின்ன ஒரு கோட்பாடு ஒன்று கொடுக்கிறாரு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்படின்னா என்ன? எந்த விதமான சூழ்நிலை இருந்தாலும் கிறிஸ்து எனக்கு பலனை தர்றாரு. நான் அவர்கிட்ட இருக்க வரைக்கும், நான் அவருக்குள்ள இருக்க வரைக்கும் என்ன யாரும் அசைக்க முடியாது அப்படிங்கிறாரு. இந்த ஒரு பர்டிகுலர் இந்த வசனத்துக்கு மட்டும் எனக்கு ஒரு நல்ல கதை ஒண்ணு தெரியும். இது உண்மை கதை. இந்த கதை எனக்கே நடந்திருக்கு, நானும் கேட்டிருக்கேன். பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் கல்லூரியில எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மாஸ்டர்ஸ் படிச்சு முடிச்சாச்சு, மேல் படிப்பு படிச்சு முடிச்சிட்டேன். அப்ப அமெரிக்கால பயங்கர ரெசெஷன், வேலை கிடைக்கல யாருக்கும். எனக்கு முன்னாடி செமஸ்டர்ல இந்த மாதிரி பரீட்சை எழுதி பாஸ் பண்ணி கிராஜுவேட் ஆன நிறைய பேர் வேலை இல்லாம 6 மாசமா இருக்காங்க. அப்ப எனக்கு ஒரே யோசனை, என்ன செய்யறது அப்படின்ட்டு. நான் பாடு கிராஜுவேட் பண்ணிட்டேன், அதுக்கு மேல ஸ்கூல்ல இருக்க முடியாது, ஏன்னா இங்க ஸ்காலர்ஷிப்லாம் கிடையாதுன்ட்டாங்க. முடிச்சுட்டு வெளில வந்துட்டேன். வந்த உடனே திடீர்னு பார்த்தாக்க எனக்கு அப்போ இந்த மாதிரி பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங்னு ஒரு புக்கு ஒன்று கண்ணில் பட்டுது ஒரு புஸ்தக கடையில. அதை வாங்கினேன், ஆனா படிக்க முடியல, ஏன்னா அடிக்கடி அங்கேயும் இங்கேயும் போக வேண்டியிருந்துச்சு. அப்புறம் வாங்கின புக்கை திருப்பி கொடுத்துட்டு ஒரு ஆடியோ டேப்பை வாங்கி கார்ல போட்டு போக கேட்டுக்கிட்டே இருந்தேன். அதுல மதிப்புக்குரிய நார்மன் என்ன சொல்றாருனாக்கா, அவர் நியூயார்க்ல இருந்தாரு, ஊழியரா இருந்தாரு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மறைச்சு போயிட்டாரு. ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல பிரபலமான புக் எழுதியிருக்காரு. அது என்ன புக்குக்கு தலைப்பு என்னன்னாக்க, பவர் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங், வெற்றிகரமான சிந்தனையின் வல்லமை. தமிழ்ல மொழிபெயர்த்தாங்க வெற்றிகரமான சிந்தனைகளின் வல்லமை. அதுல ஒரு கதை சொல்றாரு. ஒரு அப்பா வந்தாராம், இவர்கிட்ட ஐயா, என்னோட மகன் வயசு 30க்கு மேல ஆகுது, படிச்சு முடிச்சு ஒரு 10 வருஷம் ஆச்சு, எந்த வேலை செஞ்சாலும் அவன் உடனே விட்டுறான், அவனை தூக்கிடுறாங்க, ஏதாவது தொழில் தொடங்கினா அதுவும் நடக்காம போயிருது, அவன் ரொம்ப மனமுடிஞ்சு போயிருக்கான், அவனுக்கு வாழவே விருப்பம் இல்லை, என்ன பண்றது அப்படின்னு கேட்டிருக்காரு. இவர் சொல்லிருக்கிற அப்பா சொல்லி அவர் சொன்னதும் நார்மன் சொல்றாரு, நீங்க அவனை பார்க்க சொல்லுங்களேன், ஏன்னா சபைக்கு கூட அந்த பையன் வரல போல, நாளைக்கு என்ன பார்க்க சொல்லுங்களேன், திங்கக்கிழமை நம்ம பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிறாரு. உடனே அப்பா மகன் வர்றாங்க, மகன் உள்ள போய் பேசிட்டு இருக்காரு நார்மன் பீல்கிட்ட. இப்ப நார்மன் பீல் எல்லா கதையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு அந்த பையன் சொல்றான், என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறான். அவர் சொல்றாரு, வாழ்வுல எதுவுமே முடிவு கிடையாது, நத்திங் இஸ் எவர் தட் ஃபைனல் அப்படின்னு ஆங்கிலத்தில் அழகா சொல்லுவாங்க. நத்திங் இஸ் எவர் தட் ஃபைனல், எதுவுமே முடிவு வாழ்க்கையில கிடையாது, கடைசி முடிவு எதுவுமே கிடையாது, எல்லாத்துக்குமே ஒரு செகண்ட் இன்னிங்ஸ் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு மறு தொடக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி நாளைக்கு நீ இன்டர்வியூக்கு போகும்போது, அப்புறம் இன்டர்வியூ முடிச்சு வேலை கிடைச்சு வேலைக்கு போகும்போது, டெய்லி நீ காலைல சொல்ல வேண்டியது இந்த வசனத்தை மட்டும் சொல்லிட்டு போப்பா. என்ன வசனம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு பலன் உண்டு, ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட். அதை மட்டும் நீ மறக்காம எனக்காக சொல்லுவியா அப்படின்னு இருக்காரு. அந்த பையன் சரி அப்படின்னு இருக்காப்புல. அந்த வாலிபனுக்கு வேலை கிடைச்சிருச்சு. ஒரு 6 மாசம் கழிச்சு சொல்றாங்க, ஐயா என் பையன் எல்லாத்துலயும் நல்லா இருக்கான், இப்ப வேலை நிலைச்சிருக்கான் அப்படிங்கிறாரு. இந்த கதையை நான் கேட்டேன் கார்ல போயிட்டு இருக்கும்போது. நான் நினைச்சேன், சரி இதையே நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு நான் செவ்வாய்க்கிழமை 5 அப்ளிகேஷன் போட்டேன் வேலைக்கு. போட்டுட்டு இவர் சொன்ன மாதிரி அடிக்கடி ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டு இருந்தேன். புதன்கிழமை எனக்கு கால் வந்துச்சு, வியாழக்கிழமை நான் வேலை செய்ய சொல்லிட்டாங்க, எட்னா இன்சூரன்ஸ் கம்பெனி, ஹார்ட்ஃபோர்ட், கனெக்டிகட். எனக்கு ஒரே ஆச்சரியம், மற்ற பசங்களும் ஒரே ஆச்சரியம். அவங்களாம் 6 மாசமா இருக்காங்க, ஆனா எனக்கு போன உடனே வேலை கிடைக்குது. அது என் பலனால இல்ல, கிறிஸ்துவின் பலனால, அபிஷேகத்தின் பலனால, வார்த்தையின் வல்லமையால. பாத்தீங்கன்னாக்க, என்னை பலப்படுத்துகிற இயேசுவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் பவுல் போடல. பவுல் அடிகளார் பாத்தீங்கன்னாக்க, இந்த கடிதங்கள் எல்லாத்துலயும், நிருபங்கள் எல்லாத்துலயும்
கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவினாலே கிறிஸ்துவுக்குள் பாரு. கிறிஸ்துனாக்க வந்து அது இயேசுவின் குடும்ப பெயர் கிடையாது. இயேசு கிறிஸ்து, இயேசு வந்து ஃபர்ஸ்ட் நேம், கிறிஸ்து வந்து குடும்ப பெயர், அப்படி கிடையாது. இயேசு அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் அபிஷேகம்னு அர்த்தம். கிறிஸ்துனாக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவர், மேசியா, அனாயிண்டட் ஒன் அண்ட் இஸ் அனாயிண்டிங். அப்படின்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் அவருடைய அபிஷேகமும். அப்படின்னாக்க அபிஷேகம் பண்ணப்பட்டவரும் அபிஷேகத்தின் வல்லமையும். அப்படின்னாக்க அபிஷேகத்தின் வல்லமையான எல்லாத்தையும் பண்ண எனக்கு பலன் உண்டு. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் அபிஷேகம் தான். இப்ப யோவான் 15:15 பாத்தீங்கன்னாக்க இந்த கிளை வந்து மரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கணும், அவ்வளவுதான். நம்ம வந்து கனி கொடுக்க போறோமோ மலர் கொடுக்க போறோமோன்னு கவலைப்பட வேண்டியது இல்லை. எவ்வளவுக்கள நம்ம கிளை வந்து கரெக்டா மரத்துல ஒட்டிக்கிட்டு இருந்தாக்க தானே கனி கொடுக்கும். நம்ம அதையும் பார்ப்போமே. யோவான் 15:15. யோவான் 15:5 நினைக்கிறேன். 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படின்னா என்ன? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன்னு சொல்லும் போது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவரின் அபிஷேகத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அபிஷேகம்ங்கிறது அந்த செடியில இருந்து வர சாப், அந்த இது இருக்குல்ல, செடியில வருவாங்க தண்ணி மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஒட்டிக்கிட்டு இருந்தா போதும், அபிஷேகம் நமக்குள்ள வந்துடும். அபிஷேகம் வந்தாக்க நம்ம கனி கொடுக்க ஆரம்பிப்போம். நம்ம கனி கொடுக்கணுமா இல்லையா அப்படின்னு கவலைப்பட தேவையில்லை. நம்ம வேலை என்ன? அபிஷேகத்தோட ஒட்டிக்கிட்டு இருக்கணும், அங்கிட்டு இங்கிட்டு போகாம. இதே யோவான் 15 வரும். அந்த செடி வந்து அந்த மரம், அந்த கிளை வந்து அந்த மரத்தை விட்டு கட் பண்ணி எடுத்துட்டாக்க உதிர்ந்து உலர்ந்து வாடி கருகி போயிடும். அப்புறம் அதை எடுத்து எரிச்சு போடுவாங்களாம் அவியாத அக்னியில. அந்த மாதிரி அக்கினில எடுத்து போட்டுருவாங்களாம். அப்படின்னா என்ன? நம்ம வந்து அபிஷேகமானவரை ஒட்டிக்கிட்டு இருக்கணும். ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் த்ரூ கிரைஸ்ட் who strengthens me. இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, நம்ம பார்த்தோம் நெகேமியா 8:10. நெகேமியா 8:10 அதையும் எடுப்போம் தமிழ்ல, இங்கிலீஷ்ல தான். நெகேமியா 8:10. நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவருக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன். அப்படின்னா என்ன? அவன் எஸ்ரா சொல்றாப்ல எல்லா விஷயங்களையும் சொன்னதும் மக்களுக்கு ஒரே மனமுடைஞ்சு போயிடுறாங்க. ஆஹா, இப்பேற்பட்ட ஆண்டவர் நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோமே, அவருடைய நியமங்களை நம்ம அனுசரிக்கலையா, அவருடைய பண்டிகைகளை அனுசரிக்கவில்லையா அப்படின்னு ரொம்ப துக்கப்பட்டு அழ ஆரம்பிச்சுட்டாங்களாம். எஸ்ரா சொல்றாரு, நண்பர்களே, நீங்க வந்து கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம், கடந்த நினைக்க வேண்டாம். கர்த்தர் புதியவைகளை செய்வார். அதனால நீங்க வந்து நல்லா சாப்பிடுங்க, மதுரமானது இனிப்பானதை குடிங்க, நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க. அப்படின்னா என்ன? நீங்க கலங்க வேண்டாம், கண்ணீர் பட வேண்டாம். நீங்க வந்து மறுபடியும் கட்டப்பட போகிறீர்கள். ரெஸ்டரேஷன். கர்த்தருடைய பலன், கர்த்தருக்குள் நிலைத்திருப்பது நம்மளோட பலன். அது என்ன அர்த்தம்னாக்க, ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரெங்த். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்களோட பலன். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்க, மகிழ்ச்சியா இருக்குனாக்க நம்ம வந்து நம்பிக்கையா இருக்கோம். நம்ம கர்த்தர் மறுபடியும் ரெஸ்டோர் பண்றாரு, சிறைவிடிப்ப விடுவிக்கிறாரு, கட்டப்பட்டிருக்கலாம் அவிழ்க்கிறாரு. அந்த மாதிரி கர்த்தர் நம்மளை விடுதலை பண்ணிட்டாரு, பண்ண போறாரு அப்படிங்கிற உற்சாகத்தோட நம்ம பாக்குறோம் கர்த்தரை நோக்கி. அதான் சந்தோஷம். பாருங்களேன், இப்போ ஒரு ஆளுக்கு சந்தோஷம் வருதுனாக்க அவர் உடம்புல சந்தோஷமா இருக்காரா, மனசுல சந்தோஷமா இருக்காரா? மனசுல சந்தோஷமா இருக்காரு, அதனால உடம்பு குதிக்குது, நடனம் ஆடுறாரு. தாவீது நடனம் ஆடுறாரு, எனக்க கர்த்தர் சந்தோஷமா நிரப்பி இருக்கிறார் அவர். அதனால மனசை பொறுத்தான் எல்லாமே. மனசுதான் சந்தோஷமா இருக்கும், அதுக்கப்புறம் தான் உடம்பு அதை ஃபாலோ பண்ணும். அதனால கர்த்தர் நம்மள திருப்பி கட்ட போறாரு அப்படின்னு சந்தோஷமா இருங்கப்பா அப்படின்னு நெகேமியா எஸ்ரா வந்து சொல்றாங்க மக்கள்கிட்ட. அதனால நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து கவலையில் இருக்க வேண்டாம், கண்ணீர்ல இருக்க வேண்டாம். நம்ம வந்து கர்த்தர் வந்து நடத்துவாரு, அவரோட இணைஞ்சுக்கணும்.
அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தாலும் போதும். நான் ஒரு சபைக்கு போயிருந்தேன். ஒரு சபைக்கு போன இங்க ஒரு விக்டரி கிறிஸ்டியன் சபை இருக்கு. அதுல வந்து அந்த போது ஒரு நல்ல உதாரணம் கொடுப்பாரு. அவர் சொல்லுவாரு, நீங்க எவ்வளவுதான் தெற்க போயிருந்தாலும் வருத்தப்படாதீங்க, வண்டியை திருப்பி வடக்கு பக்கம் வாங்க, நீங்க வடக்குல போயிட்டு இருக்கீங்க, நிலம் முன்னேறும் அப்படிம்பாரு. இன்னொரு உதாரணம் என்ன கொடுப்பாருனாக்க, அது பொதுவாக எல்லாருமே சொல்லுவார் அவர். என்னன்னாக்க, இப்போ உங்ககிட்ட ஒரு தங்க காசு இருக்கு அல்லது $100 பில் இருக்கு. அது உங்க பாக்கெட்ல இருந்தாலும் சரி, அது ரோட்ல சாக்கடையில் இருந்தாலும் சரி, அதோட மதிப்பு குறையுதா? இல்ல, அது $100 தான், மதிப்பு குறையவே குறையாது. அது இருக்க இடம் சரியில்லை, அப்படிதான் பார்க்கணும். அந்த அந்த இடத்தை விட்டு அவங்க வந்தாங்க வெளியில, மொமெண்ட் அந்த க்ஷணத்திலே அவங்க வந்து மேல போக ஆரம்பிச்சிட்டாங்க, கர்த்தருக்குள்ள ஒட்டிட்டாங்க. கர்த்தரோட பலன் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. அவங்க பெரிய காரியங்களை செய்ய போறாங்க. ஏன்னாக்க கர்த்தர் அவர்கள் மூலமாக பெரிய காரியங்களை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறுத்துவோம். நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்க, எப்படி இந்த வல்லமையில வளர்றதுன்னு பார்க்க போறோம். அப்புறம் புதன்கிழமை நம்ம வந்து கிறிஸ்துமஸை பத்தி ஒரு சின்ன கதையோட கிறிஸ்துமஸ் முன்னாடி பிடிப்போம். இப்ப நம்ம திருப்பி பிலிப்பியர் 4:13 படிச்சுட்டு நிறுத்துவோம். பிலிப்பியர் 4:13 இந்த வசனம் தான் எனக்கு முதல்ல ஆண்டவர் சொல்லிக் கொடுத்த வசனம். அப்ப நான் ஆண்டவரை விசுவாசிக்க கூட இல்லை, சும்மா அந்த பாசிட்டிவ் திங்கிங், வெற்றிகரமான சிந்தனைகள்ங்கிற அந்த புஸ்தகத்தின் தலைப்புக்காக வாங்கி படிச்ச போது ஆண்டவர் இந்த வசனத்தை வச்சு எனக்கு வேலையை கொடுத்தாரு. அதனால இது ரொம்ப வல்லமையான வசனம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவராலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. இதை நம்ம சொல்லும் போதே நமக்குள்ள வந்து ஆண்டவன் அபிஷேகம் வருது. நம்ம வந்து மரத்துல ஒட்டிக்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபத்தோட நினைப்போம். ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, கிருபையும் இரக்கமும் உள்ள பரிசுத்த பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம். எங்கள் அன்பான இயேசுராஜா, உமக்கே ஸ்தோத்திரம். துதி கன மகிமைக்கு பாத்திரரான இயேசுவே, உமக்கே ஸ்தோத்திரம். நெறிந்த நாணலையும் முறியாதவரே, மங்கீர்கிறத்திலே அணையாதவரே, தாவீதின் குலக்குழந்தே, உமக்கே ஸ்தோத்திரம். நன்றி ராஜா. பரிசுத்தாவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளை போதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த நேயர்களை நீர் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நீ ஒரு நல்ல பாதையை வைத்திருக்கிறீர். உம்முடைய அபிஷேகத்தின் மூலம் அவர்கள் நடத்துவீர் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு கூடும். அவர்களுக்கு பிரகாசமான மன கண்களை கூடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகள் கூடாக ஒரு சிறிய கதை கூடாக, உண்மை கதை கூடாக வழி நடத்தினீர்கள். அருமையாக இருந்தது. இந்த நீங்கள் கதை சொல்லுகின்ற பொழுது எல்லோருக்கும் சந்தோஷம். ஏனென்றால் கர்த்தருடைய அந்த வார்த்தை கூடாக நீங்கள் சொன்ன கதை அந்த அருமையாக இருந்தது. சந்தோஷமாயிருங்கள் என்று யோவான் 15:5 எடுத்து வந்து அருமையாக விளக்கினீர்கள். கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதே போல ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்புற பொழுது நாங்கள் கர்த்தரை துதித்து கொண்டு கர்த்தர் நாளை ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது நிச்சயமாக விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். எங்களுடைய தமிழ் மக்களிலே ஒரு குறி ஒன்று இருக்கிறது. அதாவது அவர்கள் எப்பொழுதும் தாழ்மையாக போய்விடுவார்கள். நீங்கள் வேறு இனத்தவரை பார்த்தீர்கள்னா அவர்கள் எப்பொழுதும் அந்த நான் என்று நிற்பார்கள். ஆனால் எங்களுடைய மக்கள் போகின்ற பொழுது, இன்டர்வியூக்கு போகின்ற பொழுதும், என்ன காரியத்துக்கு போகின்ற பொழுதும் தாழ்மையாக இருப்பார்கள். அந்த தாழ்மை அவர்களுக்கு எதிராக வேலை செய்யும். அதே நேரத்தில் அந்த தாழ்மையை வைத்து பலர் அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வார்கள். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைகள் எடுத்து வந்து நாங்கள் ராஜாக்களும் ஆசாரியர்களும் என்று சொல்லுகின்ற பொழுது கர்த்தர் அந்த வார்த்தைகளை நிச்சயம் ஆசீர்வதித்து தருவார், எங்களை வழி நடத்துவார். அதை நாங்கள் லேட்டாக புரிந்து கொள்ளாமல் எளியாக புரிந்து கொண்டால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒன்றையும் வழி நடத்துவார். கர்த்தர் தாமே உங்களையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக என்று வாழ்த்துகிறோம். அருமையான வார்த்தைகள் கூட வழி நடத்தி மைந்தமையாக்காகவும் ஜெபித்து உங்களையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களுக்கு நன்றிகளை கூறுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் ஊழியர் அன்றன் ராசநாயம் அவர்களை அழைப்போம். பிரைஸ்லோடையா அன்றன் ராசநாயம் நிற்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட்.
பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இந்த வேளையிலும் எங்களுடன் இணைந்து ஊழியங்கள் செய்த சகோதரி எஸ்தர் பிரிண்டாக்காகவும் பாஸ்டர் வெங்கட்டுக்காகவும் அதே வேளையில மகேந்திரன் ஐயாவுக்காகவும் ஒரு சிறிய ஜெபங்களை எடுத்து வந்து எங்களுடைய வார்த்தைகள் கூடாக கடந்து செல்லுங்கள். கர்த்தர் தாமே உடனே கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். ஆமேன். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். அன்பான பரலோக பிதாவே, சிஸ்டர் எஸ்தர் பிரெண்டா